ஹே ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் ஒரு செலஸ்டின். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே வந்து ஃபில்லிங்ஸ் வீடியோ பார்த்தோம். ஸோ அதோட பார்ட் 2 வீடியோ தான் இதில் கண்டினியூ ஆகுது. ஸோ இதுலேயும் வந்து ஒரு 10 டிசைன்ஸ் கிட்ட இந்த கிளாஸில் நான் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம பேசிக் எலமெண்ட்ஸில் பார்த்த டிசைன்ஸ் தான் வரும். ஸோ இதில் கொஞ்சம் கஷ்டன்ற மாதிரி எந்த டிசைன்ஸும் இல்லை. எல்லாமே வந்து உங்களுக்கு சிம்பிள் டிசைன்ஸ் தான், ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தது தான் வரும். ஸோ நேற்று நம்ம ஒரு 10 டிசைன்ஸ் கிட்ட பார்த்தோம். அதை நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அந்த ஷீட்டை வந்து எனக்கு குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கும் வந்து ஒரு 10 டிசைன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு ஷோ ஆகும். தென் நீங்கள் இன்னும் நம்ம குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் நான் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு சின்ன டாட் ஒன்று வச்சுக்கோங்க. டாட் வச்சு ஒரு கர்வ் லைன் ஒன்று கொடுத்துக்கோங்க. கர்வ் லைன் கொடுத்துட்டு அதை சுற்றிலும் ஹம்ஸு. இந்த டிசைன்ஸ் தான் வந்து இந்த பாக்ஸ் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணணும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த டிசைன்ஸ் தான், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பார்த்த டிசைன்ஸ் தான் வந்து அதிகமாக வரும். இந்த ஃபில்லிங்ஸை பொறுத்த வரைக்கும் டாட்டு, ஹம்ஸு, கர்வ் லைனு அந்த மாதிரி தான் அதிகமாக வந்து நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண இந்த ஹம்ஸுமே வந்து உங்களுக்கு ஃப்ளூயண்ட்டாக வரும். ஸோ ஃபுல்லாகவே இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே டாட்டு, ஒரு ஹாஃப் கர்வ் லைனு, அதுக்கப்புறம் ஹம்ஸு, இந்த டிசைன்ஸ் தான் வந்து ஃபுல்லாக வரும். செகண்ட் டிசைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்த மாதிரியே ஒரு டாட் வச்சு ஒரு கர்வ் லைன் ப்ளஸ் ஹம்ப்ஸ் கொடுத்து நம்ம ஃப்ளவர்ஸ்க்கு போடுவோம்ல பெட்டல்ஸ், அந்த மாதிரி தான் நம்ம போடணும். இந்த பெட்டல்ஸ் வந்து சின்னதாக நீங்களும் போட்டாலும் சரி, இல்லை கொஞ்சம் பெருசாக போட்டாலும் சரி, போட்டுட்டு சைடில் மறுபடியும் ஒரு கர்வ் லைன் கொடுத்து அதை வந்து நெகட்டிவ் ஃபில்லிங் கொடுத்துடணும். ஸோ இதுதான் வந்து இந்த டிசைன். ஸோ இந்த டிசைன்ஸ் எல்லாமே, இந்த ஃப்ளவர் டிசைன்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ யாரும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ போய் பார்த்துட்டு அந்த பெட்டல்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு பாருங்கள். அதுக்காகவே தனி வீடியோவும் நான் போட்டிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பிகினர்ஸ் கிட்டும் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அது நீங்கள் யார் யார் வேணும்னு கேட்குறீங்களோ அவங்களுக்கு நான் ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன். ஸோ உங்களுக்கு பிகினர்ஸ் கிட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்கிட்ட சொல்லலாம். நான் உங்களுக்கு வந்து ஹோல்சேல் ரேட்லேயே வந்து நான் வாங்கி கொடுக்குறேன். நம்ம பார்க்குற டிசைன்ஸ் எல்லாமே வந்து ஒரே டிசைன்ஸ் தான் திரும்ப திரும்ப வர மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இதில் அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து ஸ்பைரல் அதிகமாக யூஸ் பண்ணுவோம், ஹம்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஃபில்லிங் டிசைன்ஸ்லாம் வரும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டிசைன் வந்து ஒரு சின்ன டாட் வச்சு 2 கர்வ் லைன் கொடுக்கணும். கர்வ் லைன் கொடுத்து ஒரு குட்டி லைன் போட்டு கீழே ஒரு டாட்,
இதுதான் வந்து இந்த இது ஃபுல்லாக நம்ம கொடுப்போம். அதை சுற்றிலும் வந்து சின்ன சின்ன கர்வ் லைன் நம்ம ஃப்ளவர்ஸ்க்கெலாம் போடுவோம்ல, அந்த மாதிரி கர்வ் லைன் ஒன்று கொடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து இந்த பாக்ஸ் ஃபுல்லாக நம்ம போடுற டிசைன். ஒரு டாட்டு, 2 சின்ன கர்வ் லைனு, அப்புறம் ஒரு குட்டி லைன் ப்ளஸ் டாட். இதுதான் வந்து இந்த டிசைன். ஸோ இதே மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு எல்லா டிசைன்ஸும் வந்து ரொம்பவே ஈஸியாயிரும். ஸோ நீங்கள் நம்ம வீடியோ வந்து பார்த்துட்டு சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டிசைன் வந்து ஒரு ஸ்பைரல் போட்டுக்கணும். ஒரு ஸ்பைரல் போட்டுட்டு நம்ம இந்த ரோஸ்க்கெலாம் நம்ம போடுவோம்ல, பெட்டல்ஸ் போடுவோம்ல, யூ ஷேப் பெட்டல், அந்த டிசைன் வந்து இதில் கொடுத்துட்டு சென்டரில் வந்து நீங்கள் டாட் வச்சுக்கணும். டாட் வச்சுட்டு அதை சுற்றிலும் அந்த கர்வ் லைன் மாதிரி, ஃப்ளவர்ஸ்க்கு போடுற கர்வ் லைன் மாதிரி கொடுத்து இந்த டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். நீங்கள் ஒவ்வொரு டிசைன் போடும்போது நீங்கள் பொறுமையாகவே போடுங்க. ஏன்னா ஸ்பீடாக போடுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அந்த டிசைன்ஸ் வந்து ரொம்ப அப்படியே குழப்பின மாதிரி இருக்கும். அதனால் பொறுமையாகவே போடுங்க. இந்த ஸ்பைரலுமே வந்து நீங்கள் நல்லா போட்டு பாருங்கள். இன்னுமே எனக்கு நிறைய பேர் வந்து மெசேஜில் கேட்டுட்டு தான் இருக்கீங்க. புதுசாக நம்ம கிளாஸ் பார்க்குறவங்க வந்து கேட்குறீங்க, நம்ம கிளாஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தானான்னு கேட்குறீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான் கிளாஸு. நீங்கள் எந்த அமௌண்ட்டும் நீங்கள் பே பண்ண வேண்டியதே இல்லை. கிளாஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் டைமிங்கும் கேட்குறீங்க. டைமிங்கிறது நம்ம கிளாஸில் வந்து எதுவுமே இல்லை. உங்களோட ஃப்ரீ டைம் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு அனுப்ப போகிறீங்க. அதனால் டைமிங் பேஸ் பண்ணிலாம் இல்லை. உங்களுக்கு எந்த டைம் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த டைமை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு அனுப்புனா போதும். அடுத்து நம்ம பார்க்க போகிற டிசைன் வந்து ஒரு சர்க்கிள் ஒன்று போட்டுக்கோங்க. சர்க்கிள் போட்டு அதை சுற்றிலும் வந்து நீங்கள் ஹம்ப்ஸ் கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து இந்த டிசைன் ஃபுல்லாகவே வந்து ஒரு சர்க்கிள் ப்ளஸ் ஹம்ப் தான் கொடுக்கணும். ஸோ இது இருக்கிறதுலே ரொம்பவே சிம்பிளான டிசைன் தான். அதே மாதிரி பிகினர்ஸ் கிட் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக சொல்லலாம். நான் வந்து பிகினர் கிட்டும் வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன். அந்த பிகினர் கிட்டில் வந்து என்னென்ன மெட்டீரியல் வரும்னு சொல்லி நான் குரூப்பில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு உங்களுக்கு மெட்டீரியல் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் தாராளமாக என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம்.
இதில் 6th ஒன் நம்ம பார்க்க போகிற டிசைன் வந்து ஒரு லைன் போட்டு டாட் வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த லீஃபில் நம்ம போடுற டிசைன், ஃப்ளவர்ஸில் நம்ம போடுற டிசைன் அதை போட்டுட்டு அதை சுற்றிலும் வந்து நீங்கள் ஹம்ப்ஸ் கொடுக்கணும். இது வந்து அந்த திலகம் ஷேப் மாதிரி வரும். இந்த டிசைன் தான் நீங்கள் போட்டுட்டு 2 டபுள் ஹம்ப் நீங்கள் கொடுக்கணும். ஸோ இந்த டிசைனுமே வந்து பார்க்குறதுக்கு வந்து நீங்கள் ஹேண்டில் நீங்கள் போட்டு பார்த்தீங்க, இதை ப்ராக்டிஸ் பண்ணுறத விட ஹேண்டில் வந்து இந்த டிசைன்லாம் நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு 7th டிசைன் வந்து ஒரு ஸ்பைரல் போட்டுக்கோங்க. ஸ்பைரல் போட்டு அதை சுற்றிலும் ஹம்ப்ஸ். இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி வந்து ஸ்பைரல் அண்ட் ஹம்ப்ஸ் தான் நிறையா வரும். போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஃப்ளவர்ஸ்க்கு நம்ம போடுவோம் பாருங்கள் அவுட்லைன், அந்த மாதிரி கொடுத்துட்டு அது பக்கத்துலேயே வந்து ஒரு லைன் கொடுத்து அதை வந்து நீங்கள் நெகட்டிவ் ஃபில்லிங் பண்ணணும். ஸோ நெகட்டிவ் ஃபில்லிங்கிறது ஒன்றுமே இல்லை, நம்ம வந்து டார்க் திக் லைனாக கொடுப்போம்ல, அதுதான் வந்து நெகட்டிவ் ஃபில்லிங். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஒரு ஸ்பைரல், அதுக்கப்புறம் ஹம்ப், அதுக்கப்புறம் அந்த ஃப்ளவருக்கு நம்ம ஃப்ளவர் போடுறது, அப்புறம் ஒரு லைன் கொடுத்து அதை வந்து நெகட்டிவ் ஃபில்லிங் கொடுக்கணும். அடுத்த டிசைன் சேம் இதே ஸ்பைரல் கொடுத்துக்கோங்க. ஸ்பைரல் ப்ளஸ் ஹம்ப் கொடுத்து இதில் வந்து நம்ம ஹார்ட் ஷேப் பெட்டல் நம்ம பார்த்தோம். இது ஏற்கனவே ஃப்ளவர் கிளாஸில் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் எல்லா டிசைன். இப்போ நான் இதில் போடுற டிசைன் எல்லாமே வந்து ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம பார்த்தது தான். ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் தான் அந்த வீடியோ இருக்குது, நீங்கள் போய் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இதே சேம் தான், சென்டரில் மட்டும் நீங்கள் வந்து ஷேடிங் கொடுத்துடணும். ஷேடிங்ஸும் வந்து நம்ம ஆல்ரெடி கிளாஸில் பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து ஷேடிங்ஸோட டைப்பு, அதோட என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஸ்பைரல் போட்டு சுற்றிலும் ஹம்ப்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நம்ம லீஃப் டிசைன் தான் இதில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பேசிக் கிளாஸ்லேயே வந்து எல்லாம் பார்த்தாச்சு அந்த டிசைன்ஸ். அதனால் உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து இந்த டிசைன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் வரும். ஸோ அதை சுற்றிலும் வந்து லீஃப் டிசைன் நீங்கள் கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ளவருக்கு போடுற பார்டர் மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இந்த ஃபில்லிங்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. இப்போது நேற்றும் இன்றைக்கும் வந்து பார்த்தது வந்து மொத்தம் நேற்று பார்த்த 10 டிசைன்ஸ், இன்றைக்கி பார்த்த ஒரு 10 டிசைன்ஸ் வந்து டோட்டலாக வந்து 20 டிசைன்ஸ் தான் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இன்னமும் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஸோ அந்த டிசைன்ஸும் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணுறேன். ஸோ இந்த டிசைன்ஸில் வந்து நீங்கள் ஓனாகவும் வந்து
டிசைன்ஸ் வந்து நீங்களும் போட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் போட்ட டிசைன் மட்டும் இல்லாமல் நீங்களும் வந்து ஏதாவது டிசைன் க்ரியேட் பண்ணி எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டிசைன் ஒரு டாட் வச்சு ஒரு குட்டி சர்க்கிள் போட்டு அதுக்கு மேலே 2 ஹம்ப் லைன் கொடுத்துட்டு அந்த கார்னரில் குட்டி குட்டி டாட் வச்சு ஒரு வேவ் லைன் கொடுத்து இந்த டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த டிசைன். ஸோ இதே மாதிரி இந்த பாக்ஸ் ஃபுல்லாக நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. டோட்டலாக வந்து நேற்று இன்றைக்கி 2 கிளாஸ்லேயும் வந்து 20 டிசைன்ஸ் நம்ம பார்த்துருப்போம். 20 டிசைன்ஸையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள் இமேஜை. இந்த டிசைன்ஸில் வந்து ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததோ, ஏன்னா எல்லாமே வந்து சிம்பிள் டிசைன்ஸ் தான். ஏன்னா அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து சர்க்கிள், ஹம்ப்பு, ஸ்பைரல் இது தான் வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் இந்த டிசைன்ஸை போடவே உங்களுக்கு வந்து ஹம்ப்பு வந்து நல்லா ப்ராக்டிஸ் ஆயிரும். ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்ககிட்ட மெசேஜ் பண்ணி கேட்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.